முக்கியமாக அந்த நகை வாங்க போகிறவங்களுக்காக நான் சொல்லுவேன். நகை வாங்க போகும்போது 1 லட்சத்துக்கு மேலே யூபிஐயில் பே பண்ண முடியாது. ஒரு நாளுக்குள்ளே இன்னொரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா மொத்தத்துக்கும் 6 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள். செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் யூபிஐ பண பரிவர்த்தனை செய்யும் லிமிட் ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் அதிகரிக்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்ற நிலையிலிருந்து தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. யூபிஐ பரிவர்த்தனை தொடர்பாக என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். டீ கடையில் தொடங்கி நகைக்கடை வரை டிஜிட்டல் பேமெண்ட் என சொல்லப்படும் யூபிஐ பண பரிவர்த்தனை பேமெண்ட் முறையை தான் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் வங்கிகள் மூலமாகவும் யூபிஐ எனக்கூடிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாகவும் தான் சுமார் 84% பண பரிவர்த்தனை நடக்கிறது. 16% அளவில் மட்டுமே மக்கள் தங்கள் கைகளால் பணத்தை செலவு செய்கிறார்கள். இந்த நிலையில் ரயில் டிக்கெட், விமான டிக்கெட் போன்ற டிக்கெட் பதிவு செய்ய டிஜிட்டல் பேமெண்ட் முறையை பயன்படுத்தும் பொழுதும், அதே இன்சூரன்ஸ், முதலீடு போன்றவற்றில் யூபிஐ பரிவர்த்தனை பயன்படுத்தும் போதும் 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணத்தை செலுத்த முடியாத நிலை இருக்கிறது. தற்போதைய நடைமுறைப்படி ஒரு முறை அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரையில் செலுத்த முடியும். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரையில் மட்டுமே யூபிஐ பரிவர்த்தனை செய்ய முடியும். அதாவது நாம் பொருட்கள் வாங்கும் போது அல்லது வேறு ஏதாவது கட்டணங்கள் செலுத்தும் பொழுது இந்த நடைமுறை இருந்து வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் டிஜிட்டல் பேமெண்ட்களை நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு கட்டுப்படுத்தி வருகிறது. யூபிஐ, ஏடிஎம், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எல்லாவற்றையும் இந்த அமைப்பு தான் கட்டுப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அனுமதி அளித்துள்ளது. அதே நேரத்தில் ஒரு முறை அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை செலுத்துவதற்கும் அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு விமான டிக்கெட் எடுக்கும் பொழுது, இன்சூரன்ஸ் போன்றவற்றிற்கும் பணம் செலுத்தும் பொழுதும், முதலீடுகள் செய்யும் போதும் யூபிஐ பேமெண்ட்களை ஒரு முறை அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் செலுத்தும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வரை யூபிஐ மூலம் செலுத்த முடியும் என்ற தளர்வு மக்களுக்கு பெரும் பயனை அளிக்கக்கூடிய மாற்றம்தான் என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். யூபிஐ பரிவர்த்தனை தொடர்பான புதிய நடைமுறை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும், இதன் மூலமாக மக்கள் எளிதாக அதிக தொகை கொண்ட பரிவர்த்தனைகளை தங்கள் செல்போன் மூலமாகவே டிஜிட்டல் வழியாக மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நம்மளை பொறுத்தவரையில் இங்கே மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் இது ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காங்க யூபிஐ மூலமாக, அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். நாம் இந்தியாவில் கிட்டத்தட்ட நம்மளுடைய 16% டிரான்சாக்ஷன் கேஷ் கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையுது. இந்த யூபிஐ வந்ததுனால இப்போது ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கும்போது கூட இந்த யூபிஐ பண்ணிக்கிறோம். ஒரு காஃபி குடித்தா கூட நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட யூபிஐ பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த இது குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த 16%லேருந்து 12, 13 இந்த லெவலில் நிற்குது. இப்போ இன்னும் போக போக இப்போ இந்த லிமிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, இது அதிகபட்சமான லிமிட் கிடைக்கும்போது இன்னும் அது 10% கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வளர்ச்சிக்கு எந்த வகையில் இதெல்லாம் பயன்படுது? யூபிஐ மெத்தட் தான் யூஸ் பண்றீங்க. கையில கேஷ்லெஸ்ஸா மாற ஆமா, எந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு பயனளிக்கும்? கேஷ்லெஸ்ஸா மாற இது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க ஒரு பணத்தை பையில வச்சு எடுத்துட்டு போறது ஒரு சேஃப்டி இல்லாம இருக்கும்போது நீங்க ஒரு ஃபோன் தான் கையில வச்சிருக்கீங்க. ஆனா அந்த போனை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். அது ஒண்ணுதான். நம்ம ஆனாலும் அந்த யூபிஐ நம்ம ஆப்பை யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம நம்பர்லாம் போட்டு தான் வைக்கிறோம், பின் நம்பர்லாம் போட்டு தான் வைக்கிறோம். அதனால் அது சேஃப்டி, அது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் இது கேஷ் எடுத்துகிட்டு போகிறத விட இது ரொம்ப ரொம்ப சேஃபு. இது எங்கே போனாலும், அதுவும் தவிர 24 மணி நேரமும் நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களால் ஒரு பேமெண்ட்டை பண்ண முடியும். அதுதான் இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய மொபைலை வச்சு நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் பேமெண்ட்டை பண்ண முடியும். ரொம்ப வசதியான ஒரு இது. அது இந்த கூடுதலான ஒரு லிமிட் எந்த இடத்துலையும் நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்மளால் பண்ண முடியும். இது 15ஆம் தேதி செப்டம்பர் 15லேருந்து இந்த புது லிமிட்லாம் அமலுக்கு வருது. முக்கியமாக அந்த நகை வாங்க போகிறவங்களுக்காக நான் சொல்லுவேன். நகை வாங்க போகும்போது 1 லட்சத்துக்கு மேலே நம்ம யூபிஐயில் பே பண்ண முடியாது. இப்போ அதை 2 லட்சமாக ஆக்கியிருக்காங்க. ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 2 லட்சத்துக்கு நீங்கள் இந்த இதில் ஜிபேயோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே இது திருப்ப ஒரு நாளுக்குள்ளே இன்னொரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா மொத்தத்துக்கும் 6 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் யூபிஐலேயே வாங்கிக்கலாம். நகைக்குன்னு வரும்போது 6 லட்சம் தான். அது மாதிரி கிரெடிட் கார்டு பேமெண்ட் வரும்போது 6 லட்சம் தான், 10 லட்சம் இல்லை. 2 லட்சம், 6 லட்சம் அந்த லிமிட்டு. மற்ற டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் 5 லட்சம், 10 லட்சம் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.